ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் 31 சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து மெர்தேக்கா பரேடுக்காக நாங்கள் வந்து புத்ரஜயா போகிறோம். ஸோ ஆல்ரெடி போன வருஷம் நம்ம போட்டிருப்போம் விலாகு. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கவர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பார்த்துடலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புறோம். ஸோ ஆல்ரெடி மணி வந்து 6:43 ஆயிடுச்சு. 7:50க்கு பரேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம போக 1 hour ஆகும். சென்ட்ரல் புத்ரஜயா சென்ட்ரல் போக 1 hour ஆகும். அங்கேருந்து ஃப்ரீ ஷட்டில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் வந்துருச்சு. எவ்ரி 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து எம்ஆர்டி வரும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக லாஸ்ட் ஸ்டாப் வந்து புத்ரஜயா சென்ட்ரல். ஸோ நம்ம வந்தாச்சுங்க. இந்த இது அது பேர் என்ன, ஃப்ரீ ஷட்டில் சொன்னோம்ல, மெர்தேக்கா ஃப்ரீ ஷட்டில். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் விட்ருக்காங்க நம்மளோட புத்ரஜயா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கேக்கு. ஸோ அதில் ஃப்ரீயாக சூப்பராக வந்துட்டோம் நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இங்கே தான் வந்து பரேட் நடக்க போகுது. மோஸ்ட்லி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் போகிறோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போகலாமா உள்ள? தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய பூத்லாம் போட்டிருக்காங்கங்க. அதாவது கிராபோட பூத்து, ரெட்புல், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி, மைலோ வேன்ஸ்லாம் நிறைய இருக்குது. Laut 7 aset udara buatan tempatan yang direka untuk operasi di kawasan unit polis Kelantan. Tujuan tugasan pemusnahan bom berskala besar. Lautan udara beserta dengan aset keselamatan. Pertahanan nasional lain-lain pangkat di ketua Syukri bin Abdul Rahim, 4 anggota mempamerkan integrated grant. Pasukan ini sentiasa DGK, pasukan khas laut turut serta ialah SAD bersatu demi negaraku mereka. Ia dibentuk setiap langkah. Kita saksikan Berkas Gabungan. பரேட் ரொம்ப நல்லா முடிஞ்சதுங்க. அங்கே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, அங்கே இருக்க மக்களே வந்து அங்கே கீழே இருக்க எல்லா அந்த குப்பெல்லாம் அவங்களே நீட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மலேசியா. எவ்வளோ பேர் க்ரௌட் பார்த்தீங்களா? இவ்வளோ க்ரௌடும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பஸ் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு அவங்களே வந்து இறக்கி விட்ருவாங்க. அண்ட் அங்கே நிறையா ஃப்ரீ ஐட்டம்ஸும் கொடுத்தாங்கங்க. அதாவது மைலோ, அப்புறம் வந்து இன்னும் 2-3 ஐட்டம்ஸ்லாம், காஃபி, இதெல்லாம் வந்து 7-Elevenல எல்லாருக்குமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. க்ரௌடை பார்த்திங்களா? இது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் எடுத்தோம். ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.